நாங்கள் எப்போவுமே திமுகவை பற்றி குறைவாகவோ தப்பாகவோ மதிப்பிடவில்லை. பாஜக எதிர்ப்பை பொறுத்தவரை திமுக இன்னைக்கும் பாஜகவை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் SIR விஷயமாக உச்சநீதிமன்றத்திற்கு எலெக்ஷன் கமிஷன் எதிராக எழுதப்பட்ட கடிதத்திலே இந்தியா கூட்டணி கட்சிகள் என்ன கூறியதோ அதைத்தான் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். ஆமா, அது ஒரு புறம் இருக்கட்டும். என்னை பொறுத்தவரை மேற்கு வங்காளத்திலே சில பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் எடுத்திருக்கலாம். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியாது. ஒரு தனி கட்சியாக அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதை பொறுத்தவரை நம்முடைய டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி மறுவரையை பொறுத்தவரை இன்றைக்கு திமுக உட்பட பெரும்பாலான இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பில் தான் இருக்கிறது. ஏன் இந்த நேரத்தில் முதல் இந்த டீலிமிட்டேஷன் பேசுறதுக்கு முன்னால பாஜக ஏன் இதை இப்ப கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு SIR விஷயத்தில் அவங்க செய்த குளறுபடி நீதிமன்றத்தில் இருக்கிறது. இரண்டாவது, ராமர் கோயில், அந்த கோயிலுடைய இதை பணத்தை கொள்ளையடித்ததிலே, காணிக்கைகளை கொள்ளையடித்ததில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இருக்கிறது. அவர்களுடைய அரசுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா எந்த ட்ரஸ்ட் கொள்ளையடித்ததோ அந்த ட்ரஸ்டை பற்றி பேசாமல் மற்றதை பேசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பாதுகாப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்திருக்கிறது. ராமர் கோயில் மட்டுமல்ல, அடுத்து பத்ரிநாத், பல கோயில்களில் இந்த நடந்திருக்கு. நடத்தியவர்கள் எல்லாம் யாருன்னு சொன்னால் ஷர்மா, ராய், இப்படி உயர் சாதியை சார்ந்தவர்கள் என்பதை எல்லாரும் அறியக்கூடிய ஒரு சூழலில் எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்று இவையெல்லாம் அரசின் கீழ் வரவில்லை. எது பாஜக ஆட்சி மூலமாக நியமிக்கப்பட்டவர்கள் இவரெல்லாம். இதை வினை கட்டியார் என்று சொல்லக்கூடிய இந்து முன்னணியை சேர்ந்த அந்த மிகப்பெரிய தலைவர் நேரடியாகவே பிரதமர் மோடிகிட்ட பேசியிருக்காரு. ராமர் பேரில் யார் கொள்ளையடித்தாலும் அவர்களை விட்டுவிடக்கூடாதுன்னு பேசியிருக்காரு. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் வந்து உங்களுக்கு நல்லாக தெரியும், திரு மோகன் பகாவத் அவர்கள் அரசு தலைவர். அவர் இந்த மாதிரி மோசடியை பற்றி கேட்கும் போதெல்லாம் ராம்னு சொல்லிட்டு போயிட்டாலும் அதுக்கு பதிலே சொல்லலை. ஆக அவர்கள் காப்பாற்ற முயற்சி செய்வதற்கு இது ஒரு டாக்டிக்ஸ். இதை தள்ளி போடுறது இருக்கு. இதை பற்றி மக்கள் பேசக்கூடாது என்பதற்காகவும் டீசல் விலை போன்ற விலைவாசி உயர்வுகளை பற்றி பேசாமல் இருப்பதற்காகவும் 1971 ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. அந்த சென்சஸ் மூலமாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 உறுப்பினர்கள் முடிவு பண்ணாங்க. சரி, ஆமாம். இன்றைக்கு எந்த விதமான சென்சஸும் 2011 பிறகு எடுக்கல. 21 எடுத்திருக்கணும், எடுக்கல. சென்சஸுக்கு பிறகுதான் முறையா இதை செய்வது தான் அரசியல் சட்ட ரீதியானது. அவர்கள் செய்யவில்லை. இப்ப குறுக்கு வழியில இந்த சூழ்நிலையில இதை கொண்டு வரலான்னு முயற்சி பண்றாங்க. ஒரு புறம் சென்சஸ் போயிட்டு இருக்கு, அது இன்னும் முடிவல்ல. இதை வந்து எப்படியாவது அவசர கதியில மூடு மந்திரமாக அரசியல் கட்சிகளுக்கு இந்த தகவலை தெரிவிக்காமல், எங்களுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே என்ன கேட்டாரு, கடந்த முறையும் நீங்க அந்த மூடு மந்திரமா வச்சிருந்தீங்க, எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தல, இப்பொழுது நீங்க எதிர்கட்சியில கூட்ட ஆலோசிக்கல, ஒரு ஜனநாயக முறைப்படி இல்லாம நீங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இந்த மறுவரையை கொண்டு வர்றீங்க, இது தவறு, எதிர்கட்சிகளோட பேசுங்கன்னு சொல்றாரு. அல்லது பாராளுமன்ற நிலைக்குழுவில் ஒரு கமிட்டியை போட்டு அதுவும் பேசலாம். எதையுமே செய்யாம இது ஏதோ பாஜக தனக்கு வேண்டிய ஒரு காரியத்துக்கு செய்யுது. இவங்க செய்ய வேண்டிய வேலை எதுன்னு சொன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான ஒரு மசோதா 3/1 பெண்கள் வரணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மசோதாவை 2014 பிறகு 2 தேர்தல் வந்துருச்சு. 2 தேர்தல் பாராளுமன்ற தேர்தல். இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. இவங்க நினைச்சிருந்தா அந்த பெண்கள் மசோதாவை கொண்டு வரலாம். இப்போ இதுக்கு ஒரு பொய் சொல்றாங்க, நாங்கள் இது மூலமாக தான் நாங்கள் பெண்கள் மசோதா கொண்டு போறப்போம் சொல்றாங்க இல்லையா. அப்ப நீங்க நினைச்சிருந்தா 2 பாராளுமன்ற 24 நடந்ததுக்கு 23 கொண்டு வந்திருக்கலாம், 24க்கு முன்னால கொண்டு வந்திருக்கலாம், 19 பாராளுமன்றத்துக்கு முன்னால கொண்டு வந்திருக்கலாம். இப்படி எல்லாமே கொண்டு பெண்களுக்கும் எதிராக, அரசியல் சட்டத்துக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக இதை இப்போ கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பரவாயில்லை, கொண்டு வாங்க. நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட, அதனுடைய கட்சி தலைவர்கள்ட்ட நீங்கள் பேசிட்டு நீங்கள் முடிவுக்கு வாங்க. அப்படி இல்லாமல் என்ன நோக்கத்தில், என்ன மாதிரி தவறான எண்ணத்தில் இந்த மூடு மந்திரத்தை செய்துகிறீர்கள் தான் எங்கள் எதிர்கட்சிகள் பூரா கேட்குது. இன்னைக்கு எங்கள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் MP என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் எல்லாரும் தொடர்பில் இருக்கோம். அதில் ஏற்கனவே திமுக வந்து நாங்கள் என்ன முடிவெடுத்தோமோ அந்த முடிவு தான் நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால நிச்சயமாக திமுக ஒரு தவறான முடிவு எடுக்க முடியாது, கூடாது, எடுக்காது. ஏன் எடுக்காதுன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் நான் சொல்லிடுறேன். பாஜகவுக்கு அவங்க ஆதரவா போனாங்கன்னா
தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்க வாக்குகள் வந்து சிறுபான்மை வாக்குகள் தான் அதிகமாக கிடைக்குது. அதுலேயே ஒரு பகுதி இன்னைக்கு வெளியே போயிடுச்சு. அப்போ இந்த சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காத ஒரு சூழலை வந்தால் 1998-99 தமா காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட சேர்ந்து அவங்க கூட்டணி நின்று பாஜகவை பண்டாரம் பரதே திமுகவுக்கும் இன்னும் சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் இருக்குங்கிறது அப்புறம் சொல்றேன். இப்ப அந்த 98-99க்கு பிறகு அவர்கள் ஆட்சியில் போய் அங்கம் வச்சாங்க, காங்கிரஸை விட்டுட்டு போனாங்க. போய் அங்கம் வச்ச பிறகு 2001 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. அந்த சட்டமன்ற தேர்தல் என்ன ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தார்கள். அது மட்டும் இல்ல, கூட்டணியாக இருப்பதற்கு எந்த கட்சியுமே அவங்களுக்கு வரல. சாதி கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை அமைத்தார்கள். அதில் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். அந்த நினைவு அவர்களுக்கு இருக்கும். மாநிலத்தில் அவங்க ஆட்சியை மீண்டும் பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் நிச்சயமா ஒத்துக்க மாட்டாரு. இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் பாஜகவோட. திமுக நிச்சயமாக திமுக ஆதரிக்காது. தாவேகா எப்படி பாஜகவை எதிர்க்கிறதோ அதே போன்று திமுகவும் நிச்சயமாக எதிர்க்கும். அதனால இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நிச்சயமாக இந்த முடிவை அவர்கள் தவறான முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால் மீண்டும் அவர்களுக்கு பழைய நிலைமை போயிடும். அதனால திமுக இந்த தவறான முடிவை எடுக்காது என்பதை இந்த நேரத்தில் அவர் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இது வெற்றி பெறாது. காரணம் 360 இடங்களை அவர்கள் பெற முடியாது. எவ்வளவுதான் குறுக்கு வழியில போனாலும் அவர்களால் எடுக்க முடியாது. ஒரே வழிதான். நான் வந்து திமுக நிச்சயமாக பாஜகவை ஆதரிக்காதுன்னு சொன்னேன். முந்தின பாராளுமன்ற தேர்தலையும் ஆதரிக்கல. இப்ப அதை நான் சொன்னதுக்கு எதிராக சகோதரி திமுக சகோதரி இல்லை இல்லை நாங்கள் கண்டென்ட்டை பார்த்து ஆதரிப்போம்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம். அதாவதுங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்புல அவங்க சரியா இருப்பாங்கன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வரேன். சரி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே. அப்போ நாளைக்கு அவங்க வந்து ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பாஜகவை, அதுக்கு பின்னடைவை சந்திக்குங்கிறது நான் அவ்வளோ நேரம் விளக்கம் சொல்லிட்டேன். ரெண்டாவது சகோதரர் ராஜகம்பீரன் அதை எடுத்து சொன்னார், அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, செஞ்சால் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் சொல்லி. மூணாவது, நீங்கள் சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸும் மற்றவங்களும் ஆதரித்தாலும் அந்த 360 வருமாங்கிறது நிச்சயமாக நம்பிக்கை இல்லை. சரி. அதே நேரத்தில் கடந்த முறை எப்படி திமுக டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை விஷயத்தில் கடுமையாக பாஜகவை எதிர்த்தார்களோ அப்படித்தான் இந்த முறையும் அவர்கள் எதிர்ப்பார்கள் நம்பிக்கை இருக்குது. இந்த 7.2% எல்லாரும் நம்ம ஏற்றுக்கிற விஷயம். அதே 7.2% தான் மறைமுகமாக வந்து தாவேகா சொல்லுது. அதாவது இந்த இருக்கிற 543 அப்படியே இருந்துட்டா பரவாயில்லை, அதுக்கு சில காரணங்களை அவங்க சொல்கிறாங்க. அதனால பாஜக கடுமையான முயற்சி எடுக்கத்தான் செய்யும். என்ன செய்யறாங்க அவங்க ஜெயிக்கணுங்கிற விஷயத்துல, மறுவரை விஷயத்துல ஜெயிக்கணுங்கிற சொல்லணும். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, நீங்க அவசரமா செய்யணும்னா பெண்கள் மசோதாவை செஞ்சு முடிங்க, அதுக்கு எவ்வளவோ 2-3 தடவை நீங்க கோட்டை விட்டீங்க. இது சென்சஸ் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2029க்குள்ள இதை கொண்டு வந்துட்டா அகில இந்திய அளவில் அவங்க அதிகமான இடங்களை வெற்றி பெறலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. கடந்த முறை 300ல இருந்து 400க்கு போறதா சொன்னவங்க 240 நின்றாங்க. அதுவும் கூட 80 தொகுதி தேர்தல் கமிஷனுடைய உதவியாளர். நான் மீண்டும் சொல்றது ஏன்னா சிறுபான்மை வாக்குகள் வந்து இன்னைக்கும் பாதி வந்து திமுகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பகுதி தான் இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா எடுத்தாலும் கூட காங்கிரஸ் விசிகா போன்றவர்களும் சேர்ந்து தான் இதெல்லாம் எடுத்தாங்க. இப்ப ஏன் இந்த பிரச்சனை வரும்னா, இன்னைக்கு ஏன் முஸ்லிம்களுடைய ஆதரவு ஓரளவுக்கு திமுகவுக்கு வருதுன்னு சொன்னா, என்னை போன்றவர்கள் இடஒதுக்கீடு உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த 3% இடஒதுக்கீடு அதுக்கு முன்பு காகிதம் இல்லத்து கேட்டது, சமது சாபு அவர்களுக்கு லத்தீப்லாம் கேட்டது கொடுக்காம நான் வாங்கி கொடுத்தேன். உலமா வாரியம் என்னுடைய பேர்ல வந்தது. அதே மாதிரி இன்றைக்கு ஹஜ்ஜிலம் என்பது அந்த உத்தரவே, அரசு உத்தரவே முந்தைய முதல்வர் ஸ்டாலின் காட்சியில் வந்தது என் பேர்ல இருக்கு. அது மாதிரி மகளிர் உதவு சங்கம், மகளிர் விடுதி, நாம் அந்த நேரத்தில் எடுத்த முயற்சி கலைஞர் அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அதற்கு முன்பு கலைஞர் வந்து உருது முஸ்லீம்களை வந்து பேக்வேர்ட்ல கொண்டு வந்தாரு. இதன் விளைவாக இன்னைக்கும் ஒரு பகுதி முஸ்லீம்களுடைய சிறுபான்மை வாக்கு வந்து திமுகவுக்கு இருக்கு. அதை இழக்க விரும்ப மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது, அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கிக்கு போக மீதி வாக்கு வங்கி சிறுபான்மையை கிடைக்கிறதுனால அது வந்து அதை இழக்க விரும்ப மாட்டாங்க. எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், திருப்பரங்குன்ற விஷயம். தாவேக்கா என்ன சொன்னாங்க, முந்தின 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சோ அதான் நாங்கள் நிலைப்பாடுப்பாங்க. மாடு வெற்ற விஷயத்துல காரியத்தில் கண்ணா இருந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் அவங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்க, தடை உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒன்றும் சிறுபான்மை வாக்களை இழக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அவர்களும் சரியா தான் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால எல்லாம் நாங்க தான் செஞ்சோம்னு சொல்றதை விட நீங்க செய்ய வேண்டிய விஷயம்,
திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதி மறிவர விஷயத்தில் வந்து நிச்சயமாக பாஜகவை எதிர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து பாஜக இந்திய மக்களுக்கு எதிராக இருக்குது. விலை உயர்ந்த போது குறைஞ்ச போது கூட பெட்ரோல் விலையில் என்ன செஞ்சாங்க? அதைத்தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு அதிகமான விலையை வச்சு அவங்க விற்றாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை திசை திருப்பதற்கு கொண்டு வரதையும் திமுகவும் கடுமையாக எதிர்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை திமுக மதவாத கட்சிகளுடன் சேர்ந்து விடக்கூடாதுல நான் தெளிவாக இருக்கேன். காங்கிரஸ் அதனால தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் காஷ்மீரில் எப்படி 2 எதிர்கட்சிகள் மெஹபூபா முஃப்தி அவர்களும் உமர் அப்துல்லாவும் எதிர், ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸும் இந்த 3 கட்சியும் எங்கே எதிராக இருக்காங்க? எதிராக அங்கே இருக்காங்க. எங்கே? மேற்கு வங்காளத்தில். ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் நேர் எதிரி, ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. அந்த மாதிரி இது நம்ம திமுக பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சி போயிருந்தா நீங்க காங்கிரஸ் மட்டும் ஒரு குறை சொல்ல முடியும். ஏன் நீண்ட நாளாக இருந்த முஸ்லீம் லீக் வெளியே போச்சு? ஏன் வந்து கம்யூனிஸ்ட் வெளியே போனாங்க? என்ன எவ்வளவு அழுத்தம், பிரஷர் குக்கர் எப்ப வெடிக்கி அந்த ஒரு நிலைமை வரும்போது தான் வெடிக்கு. ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்டிஎஃப் யூடிஎஃப் 1 சீட் எடுத்தாலும் 2 சீட் எடுத்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கு வரை 2 கூட்டணி தொடர்ந்து இருக்கு. ஏன் இங்கே கூட்டணி தொடர்ந்து உடைய தெரியுமா? இந்த அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் நாமே ஆட்சி ஆளணுங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்ல, வந்து நீங்க காங்கிரஸ் ஆபீஸ்ல எங்க ஓட்டு உங்களுக்கு வருது, உங்க ஓட்டு எங்களுக்கு வருது. கிட்டத்தட்ட 40 இடங்களில் திமுக ஜெயிச்சது காங்கிரஸ் ஓட்டால, இசிகா ஓட்டால. எப்படி காரணம்? 5000 ஓட்டுல 20 இடங்கள்ல திமுக வெற்றி பெறுது, 8000 ஓட்டுல 40 இடங்கள்ல வெற்றி பெறுது. இப்ப நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் உடைய வாக்கு 4% வச்சுக்கோங்க, 10%. நாங்க என்னாச்சு? நாங்க 10,000 ஓட்டு வாங்குறோம். இசிகா ஓட்டு என்ன, கம்யூனிஸ்ட் ஓட்டு என்ன? அப்ப நாங்க கொடுத்து வாங்குறோம். இதுல அண்ணன் தம்பி மனப்பான்மை இல்லை. அதே மாதிரி திமுக ஒரு சீட் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்தாங்க. யாராவது ரோட்ல போறவங்க கொடுத்தாங்களா? தாவே கையம் கொடுத்தாங்க. 5 சீட்டை நாங்க கொடுத்ததுனால இந்த ஆட்சியை நாங்க அல்லது நாகநந்தினிக்கோ கூப்பிட்டு சீட்டை கொடுக்க போறோம். தகுதி உள்ளவங்களுக்கு தான் கொடுக்க முடியும்.